சார் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பார்க்குறதுக்காக மாணவர்கள் யாராவது உங்களை வந்து சந்திக்கிறாங்களா? எங்கேங்கிறதெல்லாம் வர்றாங்க? எந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறீங்க? இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிச்சயமா. இது ஏன்னா இந்த பணி வந்து தனி ஒருவனால் செய்யப்பட்ட பணி இல்லை. இது வந்து பல பேருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கோ மாசுபடுத்துறதுக்கோ இல்லைன்னா அதை வந்து பொல்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். சரியா? இதனால் அவங்களுக்கு உரிமை இருக்குது இதை வாழ்கிறதுக்கு. அது வந்து ஸோ இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய ஸ்கூல்ஸ் இங்கே பழையற்காடு பகுதி, திருவள்ளூர் பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்கள், அரசு தனியார் பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அழைப்பு கொடுக்குறோம். அவங்களும் சில பேர் இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், லிங்க்டனில் என்னுடைய செயல்பாடுகள் படங்களை பார்த்துட்டு, வீடியோக்களை பார்த்துட்டு அவங்களே கேட்பாங்க. நிறைய காலேஜஸ், குறிப்பாக சத்யபாமா, எஸ்ஆர்எம், எத்ராஜ் நியூ காலேஜ் அண்ட் கிரசன்ட் காலேஜ், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க இங்கே. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கை மூலியமாக சில செடிகளை நட வைப்போம். அது இல்லாமல் இந்த காடுகளுடைய முக்கியத்துவம், வாழ்வாதாரருடைய பயன்கள், இது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா ஒரு இடத்துல இந்த காடுகள் இருந்தால் பறவைகள், சுற்றுச்சூழல் மட்டும் இல்லை, இதை நம்பி 2000 பெண்கள் கையில் பிடிக்கிற பெண்கள் வந்து வாழ்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அலையாத்தி காடுகள் இல்லாத பகுதியில் லேக்கில் ஒன்றுமே இருக்காது. பட் எங்கெல்லாம் அலையாத்தி காடுகள் இருக்கோ அங்கே எப்போயுமே பெண்கள் கையில் பிடிப்பாங்க. 200, 300, 400 ரூபா தினமும் சம்பாதிக்கக்கூடிய, மழை காலத்தில் 500, 1000 கூட சம்பாதிக்கிறாங்கன்னா. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரூட் இருக்கு இல்லையா, இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்க மழை காலத்தில் இதில் தான் அந்த சின்ன சின்ன இறால், மீன், நண்டு எல்லாம் பாதுகாப்பாக வளர்ந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தன்மை. இந்த ரூட்டு அதே மாதிரி இந்த ரூட்டும் உங்களுக்கு தரையோடு இருக்கும். அது வந்து இது நிறைய இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இங்கே வராத மாணவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது படங்களாகவும் வீடியோக்களாகவும் நாங்கள் வந்து சென்னையோ மற்ற சரௌண்டிங்கில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்குறோம். குறிப்பாக பருவகால மாற்றத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி நம்ம தகவ அமைக்கணுங்கிற ஒரு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும், அதில் மரங்களுடைய பங்கு என்ன, குறிப்பாக மேங்கருடைய பங்கு என்னங்கிறது நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் பல பள்ளிகளை இணைத்து வரைபட போட்டிகள், உதாரணமாக மேங்க்ரோ டே, வேர்ல்டு மேங்க்ரோ டே July 26, என்விரான்மெண்ட் டே June 5, February 2, வேர்ல்டு வெட்லேண்ட் டே, இந்த மாதிரி அதாவது உலக அளவிலான நாட்களில் முன்னிறுத்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலந்துரையாடல், ஒரு கருத்தரங்கம், வரைபட போட்டிகள், இது எல்லாமே பண்ணிட்டு